அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு புத்தகத்த பத்தி பேசலான்னு விருப்பப்படுறேன். இன்று நான் பேச விரும்புற புத்தகம் வந்து, எழுத்தாளர் அண்ணன் சு. வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டம். இந்த புத்தகம் வந்து அ மற்ற புத்தகங்கள பத்தி நான் நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கும், இந்த புத்தகத்தை பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இத எப்பயுமே எப்படி சொல்லுவேன்னா, யார் வாசிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா மதுரைக்காரங்க வாசிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மதுரை அப்படின்ற ஊர், இப்ப இருக்கிற மதுரைன்ற ஊர், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? எப்படியெல்லாம் இந்த ஊர் உருவாக்கப்பட்டது? இந்த ஊரின் கட்டுமானம் என்ன? இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இந்த புத்தகத்த படிக்கலாம். ஒரு நாவலா, ஒரு கதையா இந்த கதையில சொல்லி வந்தாலும், நிறைய தகவல்கள், நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் இருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து மதுரைய நான் சுத்திக்கிட்டு இருந்த காலங்கள்லேருந்து எனக்கு ஒரு சிந்தனை தோன்றும். இப்ப சிவகங்கைக்கோ, தஞ்சாவூர் எங்கேயோ போனாலும், இதுதான் அரண்மனை, இதுதான் கோட்டை, இப்படி இருந்தது அப்படின்னு காட்டுவாங்க. இப்ப எங்க போனாலும் ஒரு இத காட்டுவாங்க. நம்ம மதுரையிலயும் பாண்டியர்களுடைய ஆட்சி இருந்ததே, பாண்டியர் காலத்து இடங்கள்லாம் எங்க இருக்கு? அந்த கோட்டையெல்லாம் எங்க இருக்குன்ற கேள்வி எனக்கு வரும். அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? மதுரையில இவ்வளோ பெரிய பாண்டிய பேரரசு இருந்த இடத்துல இருந்த கோட்டையெல்லாம் எங்க போச்சு? இந்த மாரி நெறைய கேள்விகள் வரும்போது, அதுக்கெல்லாம் கிடைக்காத விடை இந்த புத்தகத்த படிக்கும்போது கிடைச்சுச்சு. இந்த கதை தொடங்கும்போது விஜயநகர பேரரசு அவங்க உள்ள வர்றது. அதுக்கடுத்து அவங்க ஆட்சி, அதுக்கடுத்து பிரிட்டிஷாருடைய ஆட்சி. இது எல்லாமே வரலாற ஒட்டியே இந்த கதை போறதுனால, நமக்கு தெளிவா நம்ம ஊர பத்தின எல்லா தகவல்களையும் இந்த புத்தகத்த வாசிச்சு முடிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஒரு சில இடங்கள் இருக்கு. அ விளக்குத்தூண் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. விளக்குத்தூண்றது என்ன? அப்படின்றது ஒரு இடமா தானே இப்ப இருக்கிற தலைமுறை. அது எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சு? அப்படின்னு தெரியணுமா? இத படிக்கணும். இப்போ அதே மாரி மதுரைய சுற்றி இருந்த ம் கோட்டைன்னு ஒண்ணு சொல்றேனே, அப்படி இருந்துச்சுல்ல. அதெல்லாம் எங்க போச்சு? அந்த கோட்டை எங்க போச்சு? அத யாரு எடுத்தா? எந்த காலத்துல அது மாற்றப்பட்டது? இப்படி நெறையா தகவல்கள் இந்த காவல் கோட்டம் படிக்கும்போது. ஆ ஒரு கதையில நெறைய வர்ணனைகள்ல நம்ம பார்க்குறோம். ஒரு நிலவுக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு மலைக்கு, ஒரு ஆறுக்கு, காட்சிக்கு எல்லாத்துக்கும் நெறைய வர்ணனைகள் சொல்லுவாங்க. இருள், இருட்டு, அந்த கருமை இதுக்கு இவ்வளோ அழகா வர்ணனைகள சொல்ல முடியுமானா, இதில படிக்கும்போது தான் அவ்வளோ ரசிச்சு படிச்சேன் நானு. ஒரு இருளையும், இருட்டையும் ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்ல இருள்ல இருக்கிறது இது. ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள், அந்த மனிதர்களின் தொழில் திருட்டு. அதிலிருந்து அவங்க எப்படி காவல்காரர்கள் ஆகுறாங்க? என்னென்ன மாரி மாற்றங்கள் வருது? அதுக்கடுத்து அந்த அரச முறை மாறி அ ஆங்கிலேய அரசு வந்த பிறகு அவங்க எப்படி அந்த மக்கள அம் இப்ப அந்த மக்கள வந்து இவங்க நடத்துறாங்க. அதற்காக உருவாக்கப்பட்ட கச்சேரி, கச்சேரி என்றால் காவல் நிலையம், ரேகை உருட்டு சட்டம். இப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்கு. இந்த கதையிலிருந்து ஒரு சின்ன பார்ட்டு தான், ஒரு சின்ன குறிப்பு மட்டும் தான் எடுத்து அரவான்ற படம் வந்தது. உங்களுக்கு தெரியும் வசந்தபாலன் இயக்கத்துல. அது ஒரு அதுல ஒரு காட்சி வரும். கடைசியில வந்து முன் கழுத்துல வெட்டுற மாரி ஒரு காட்சி வரும். இது வந்து அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த கதை படிக்கிறதுக்கு முன்னாடி, எங்கள் ஊர்ல ஒரு பஞ்சாயத்துல போய், பஞ்சாயத்துல நின்னு கேட்கும்போது, ஒரு இரு தரப்பினருக்கிடையே வாதம் வந்தப்ப, ஒரு தரப்பினர் தங்களுடைய வம்சத்தின் பெருமையா சொன்னதே இதுதான். குனிஞ்சு பின் கழுத்துல வெட்டு விழுந்தா எங்களுடைய வீரத்துக்கு இழுக்குன்னு, நிமிர்ந்து முன் கழுத்துல வெட்டு வாங்கின பரம்பரை அப்படின்னு சொன்ன அது வந்து எனக்கு இந்த கதைய படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்துலயும் அதான் இருக்கும். இப்படியாக பல வரலாற்று தகவல்கள். மதுரையை சுற்றியுள்ள இடங்கள், அந்த இடங்கள் உருவாக்கப்பட்டது, அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு? யார் யார் இதுல இந்த இதுக்குள்ள வந்தாங்க, ஆட்சியில இருந்தாங்க, அவங்க செஞ்சது என்ன? இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு வர்ற புத்தகம் தான் காவல் கோட்டம். இந்த காவல் கோட்டம் வாசிக்க தொடங்கும்போது, ஒரு கதையா, கதை சொல்லி ஒரு ம பொழுதுபோக்கு மாரி தொடங்குனாலும், முடிக்கும்போது ஒரு முழு ஒரு ஒரு நகரத்தின் வரலாறை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முழுமையான உணர்வு நமக்கு கிடைக்கும். காவல் கோட்டம் வாசிச்சு முடிக்கும்போது. முதல்ல இந்த புத்தகத்த வாங்குன பிறகு, இதை படிப்போமா வேண்டாமான்றது எனக்கு இருந்தது. ஏன்னா, இது ஒரு நண்பர் வந்து ஆசிரியர் சொன்னதுனால தான் நான் இத வாங்குனேன். முதல் காரணம் புத்தகத்தின் அளவ பாருங்க. இவ்வளோ கனமான புத்தகம். ஆனா வாசிக்க தொடங்குன பிறகு வைக்கவே முடியல என்னால. அந்த அளவுக்கு ஈர்த்துக்கிட்டே போச்சு அதனுடைய எழுத்தும், அந்த கதையும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நான் பார்த்து பழகி சுத்தி திரிஞ்ச இடத்தையும், அந்த ஊரையும், அந்த இடங்கள்ல இருக்கிற நிகழ்வுகளையும், இதுக்கு பின்னாடி உள்ள இவ்வளோ காரணங்கள் இருக்கு, இவ்வளோ வரலாறு இருக்குன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறத படிக்கும்போது, ஓ! இப்படி இருக்கான்னு வைக்கவே
தோணலை. இந்த புத்தகத்தின் எடை மட்டும்தான் என்னை அடிக்கடி கீழே வச்சு வச்சு படிக்க வச்சுச்சே தவிர, இந்த எழுத்து இந்த வலியையும் பொருட்படுத்தாமல் வாசிக்கணும்னு தூண்டிய எழுத்து இந்த காவல் கோட்டம். எழுத்தாளர் சு. வெங்கடேசன் எழுதிய இந்த எழுத்து. இந்த கதை படிக்கும்போது நீங்க வந்து இனிமே இதை படிச்சுட்டு நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி ஓடும். அந்த கதையோட மாந்தர்களும், அந்த கதாபாத்திரங்களும், அன்று நடந்த நிகழ்வுகளும் உங்க கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த மாதிரி காட்சி அமைப்போட இந்த கதை புத்தகம் காவல் கோட்டம் எழுதியிருக்கிறாங்க. இன்று இந்த புத்தகத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.